இப்படி அழுதுகிட்டே இருங்க, நீயும் அப்புறம் உன் அம்மாவும். ரியா, rejected sister, rejected lover, அப்புறம் இப்போ rejected wife. ரியா ப்ளீஸ் சொன்னா கேளு. அம்மாக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்ணாத ரியா. நான் என்ன பண்றது? அம்மாவுக்காக ஏதாவது பண்ண முடிஞ்சா தாராளமா நான் பண்ணுவேன். நான் என்ன வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாரா இருக்கேன். அம்மாவுக்காக என்ன வேணாலும் செய்வேன். பட் தயவு செஞ்சு நீ எதுவும் பண்ணாத. என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணாலும் பண்ணுவியா? என்ன வேணா செய்றேன். அப்போ உன் அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக உன் காதல சாக்ரிஃபைஸ் பண்றியா? Tell me. உன்னால உன் காதல விட்டு கொடுக்க முடியுமா? என்ன பார்த்தா உனக்கு செல்ஃபிஷ் மாதிரி தெரியுதா? ஆனா நான் செல்ஃபிஷ் தான், அதுல சந்தேகமே இல்ல. எந்த பொருள் எனக்கு சொந்தமோ அது அவ்வளவு சீக்கிரமா என் கை விட்டு நான் போக விட மாட்டேன். பிராச்சி, நீ மட்டும் என் நண்பரை விட்டு விலகி போனா நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். நான் டாடிக்கும் மீராண்டிக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். இந்த சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இருக்கா? நீ என் காதல திருப்பி கொடு. நான் உனக்கு வாக்கு தரேன். நான் உன் அம்மாவுடைய காதல அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன். டீல் ஓகேவா? நீ கூடிய சீக்கிரமே மிஸ் பிராச்சி அரோரால இருந்து மிஸ்ஸஸ் பிராச்சி கோலியா மாற போற. நான் ஒத்துக்கிறேன். என் அம்மா மேல நான் வச்சிருக்கிற அன்பு என் ரன்பீர் மேல வச்சிருக்கிற காதலை விட ரொம்ப பெருசு. அதனால என் அம்மாவுக்கு அவங்க காதல் கிடைக்குதுன்னா நான் ஏன் காதலை தியாகம் பண்ண தயாரா இருக்கேன். This is just perfect. அப்ப போ, லேட் பண்ணாம போய் ரன்பீரை பிரேக்கப் பண்ணிட்டு வா. ஏதாவது பண்ண அவன் உன்னை வெறுக்கணும், அவன் என்னை காதலிக்கிற மாதிரி பண்ணணும். போ. பண்றேன். ஆனா நீ அப்பாவுக்கும் மீராண்டிக்கும் கல்யாணம் ஆகாம பாத்துக்கணும். என் அப்பா என் மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காரு. ஓகே, நான் சொன்னதும் ஓகேன்னு வர. நீ இப்ப போய் ரன்பீரை பார்த்து பிரேக்கப் பண்ண. அப்புறம் நாங்க போய் அப்பா கிட்ட போய் சொல்லுவேன், நீங்க மீராண்டியை கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லுவேன். அப்புறம் அம்மாக்கு நிம்மதியா இருக்கும். போ போ, உன்கிட்ட இப்ப நிறைய டைம் இல்ல. Your time starts now. Go. பிராச்சி, நான் நைட்டு ஃபுல்லா தூங்கல தெரியுமா? பிராச்சி, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? நீ இப்பவே போய் ரன்பீரை பிரேக்கப் பண்ணிட்டு வா. அப்புறம் நான் அங்க போய் அப்பா கிட்ட சொல்றேன், மீராண்டி கல்யாணம் பண்ணிக்காதீங்கப்பான்னு சொல்றேன். அப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ணிப்பாரு. நீ ஏன் இந்த மாதிரிலாம் பாக்குற? வாட் ஹேப்பன்? பிராச்சி, பிராச்சி நில்லு. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்க? பாத்து, நீ இங்க கிளாஸ் ரூம்ல இருந்து வரியா? ஓ, இப்பெல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டியா? உனக்கு கோவம் வர வருமா? என்னால உன்னை சாரி கூட சொல்ல வைக்க முடியும். ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அதுக்கப்புறம் கண்டிப்பா என்கிட்ட வந்து சாரி கேட்பேன். எதுக்காக? அதான் நம்ம சீஃபோட என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு என்ன பத்தி தப்பா பேசினல, அது ஆக்சுவலி ரியாக்கோ ரன்பீர்க்கோ நடக்கிற என்கேஜ்மெண்ட் பத்தி நான் தான் உன்கிட்டயும் பிராச்சிக்கிட்டயும் வேணும்னே சொல்லல. ஏன்னா ரன்பீர் தான் நீ எதுவும் சொல்லாத, நானே பிராச்சிக்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னா. நடந்த விஷயம் எல்லாமே நல்லா தெரியும். அப்புறம் எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகுது, டைத்தை வேஸ்ட் பண்ணாத. டைம்? ஏய், சாரி சொல்லிட்டு போலாமே. நீ இதே மாதிரி என் மேல எப்பவும் நம்பிக்கையா இருக்கணும். என்னை விட்டுட்டு போயிட மாட்டேல்ல? நான் உன்னை விட்டுட்டு போவேன்னு உனக்கு தோணுதா? உன் மேல நம்பிக்கை வைக்கிறதும் அந்த கோவில்ல போய் சத்தியம் பண்றதும் ஒண்ணுதான். நீ எனக்கு என் காதலை திருப்பி கொடு. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், அதாவது உன் அம்மாவுடைய காதலன்னா அவங்களுக்கு திருப்பி தரேன். நீ இப்பவே போய் ரன்பீரை பிரேக்கப் பண்ண. அப்புறம் நான் அங்க போய் அப்பா கிட்ட சொல்றேன், இந்த கல்யாணம் வேண்டாம்பான்னு சொல்றேன். அப்புறம் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். ஹே பிராச்சி, இப்போ வரைக்கும் நீ ரன்பீர் கூட பிரேக்கப் பண்ணவே இல்லை. கண்டிப்பா பண்ணிடுவேன், கொஞ்சம் டைம் கொடு. உன்கிட்ட நிறைய டைம் இல்லை, நான் தான் சொன்னேன்ல. நாளைக்கு அப்பாக்கு நலங்கு,
So hurry up. எனக்கு தெரியும். நீயும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. ரன்பீர் என்ன காதலிக்கிறான். அவன் மனசு அப்படி. சரிதா தங்கச்சி சொல்லுங்க. நான் இப்ப என் ரூமுக்கு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன சொல்ல வரீங்கன்னு தாராளமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம். கதவு திறந்திருந்தது. இப்ப நான் அதை மூடி வச்சுட்டு வந்துட்டேன். சொல்லுங்க, என்ன சொல்ல வந்தீங்க? நான் ஏற்கனவே கதவெல்லாம் மூடிட்டேன்க்கா. சரி, அது போகட்டும். மிஸ்டர் மெஹரா கிட்ட பேசுனீங்களா? அது யாரது? அதான் மிஸ்டர் மெஹரா உங்களோட. இங்க பாருங்க சரிதா தங்கச்சி, நீங்க அவனை அபின்னே கூப்பிடலாம். நீங்க மிஸ்டர் மெஹரான்னு கூப்பிட்டா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும்ல. சரி, அபி கிட்ட நீங்க பேசுனீங்களா? கண்டிப்பா நான் அவங்கிட்ட பேசுறேன். நீங்க என்ன அக்காவா ஏத்துக்கிட்டு முதல் முறையா என்கிட்ட ஒரு விஷயத்த கேட்டிருக்கீங்க. எனக்கு உங்க உதவி தேவை, கிடைக்குமா? ஏன் கிடைக்காது? அப்புறம் உங்க உதவி எனக்கு தேவை. அது என்னன்னா, இது அபியையும் பிரக்யாவையும் ஒண்ணு சேர்க்கிற விஷயம். அதுக்கு நான் எப்படி முடியாதுன்னு சொல்லுவேன்? அப்புறம் ஒரு விஷயம், நான் அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டேன். ஏன்னா என்னோட பிரச்சனை என்னன்னு அவனுக்கு மட்டும்தான் புரியுது. இல்லனா இங்க சொன்னா உங்களுக்கு புரியாது. அபியோட சேர்த்து இங்க எல்லார் மூளையும் ரொம்ப குழம்பி போயிருக்கு. எங்க வீட்ல யாரோட மூளையும் குழம்பி போகல. ஆனா பயங்கரமா பிடிவாதமா இருக்காங்க. என்ன பண்றது, பசங்க, அதனால பிடிவாதம். ஆனா நாம பெரியவங்க இல்லையா? நாம தானே அவங்கள திருத்தி நல்வழிப்படுத்தணும். எனக்கு ஒண்ணு சொல்லுங்க, நிஜமாவே 2 பேரும் பிரியறதுல உறுதியா இருக்காங்களா? நான் ஒண்ணுதான் சொல்லுவேன். அபி பிரக்யா 2 பேருக்குமே பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனா நம்ம பைத்தியத்தை தெளிய வைக்கணும் இல்லையா? சரியா சொன்னீங்க. அவங்களோட காதல் தான் இப்ப வரைக்கும் உயிரோட இருக்கு. நான் அபிய ட்ரெஸ் வாங்கிட்டு வர சொல்லி ஷாப்பிங் அனுப்பிச்சிருக்கேன். நீங்க பிரக்யாவையும் அந்த இடத்துக்கு அனுப்புறீங்களா? காலையிலேயே அதுக்கான ஏற்பாடெல்லாம் நான் பண்ணிட்டேன். முதல்ல அவகிட்ட உனக்குன்னு போய் புதுசா ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். அவ முடியாதுன்னுட்டா. அப்புறம் நான் அவகிட்ட சொன்னேன், என்னோட சாரிக்கான பிளவுஸ் அர்ஜென்ட்டா வேணும்னு சொன்னேன். அதனால போய் மேட்சிங்கா பிளவுஸ் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டேன். அவ ஒத்துக்கிட்டா. அப்புறம் நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். அபி ஒண்ணு கடைக்கு உடனே போறேன்னு ஒத்துக்கல. நான் அவனை கூப்பிட்டு பயங்கரமா கத்துனேன். அப்புறம் தான் ஷாப்பிங் போக ஒத்துக்கிட்டான். சரிதா தங்கச்சி, இது மட்டும் இல்ல, நான் நிறைய விஷயம் பண்ணிருக்கேன். நான் மீராவை அபி கூட அனுப்பி வச்சிருக்கேன். அப்பதான் பிரக்யா அபியோட காதலுக்கு குறுக்க வந்திருக்கிற விஷயம் மீராவுக்கு நல்லா புரிய வரும். அதானே அது. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? அடடா, பிரக்யா வந்துட்டாளா? என் பாய் ஃப்ரெண்டு கூட. நீயே சமாளி. என்ன, நான் போன வைக்கிறேன். பை. நீங்களும் உங்க பாய் ஃப்ரெண்ட்ஸும் சாரி கொடுங்க, அப்பதான் மேட்சிங் பிளவுஸ் வாங்கிட்டு வர முடியும். சரி. நீங்க பொய் சொல்றீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மனசு மாறினதுக்கு அப்புறம் வந்த உண்மையை சொல்லுங்க. நான் போய் பிளவுஸ் வாங்கிட்டு வரேன், இல்லனா வீட்டையே 2 ஆக்கிடுவீங்க. உன் அம்மாவுடைய சந்தோஷத்துக்காக நீ உன் சந்தோஷத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுவியா? நீ மட்டும் ரன்பீர் விட்டு விலகி போன்னு வை, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். அதாவது நான் மீரா ஆண்டி அப்பா கல்யாணத்தை நிப்பாட்டுறேன். நீ எனக்கு என் காதலை திருப்பி கொடு. நான் ப்ராமிஸ் பண்றேன், நான் உன் அம்மாவுடைய காதலை அவங்களுக்கு திருப்பி தரேன். பிராச்சி, பிராச்சி, ஆமா, இவ்ளோ அழகா இருக்கீங்களே, எங்க போறீங்க? உனக்கு என்ன ஆச்சு? யாராவது உன் மனசு காயப்படுத்தினாங்களா? இல்லையே, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கே அப்படி தோணுது. ஏன் அந்த பக்கமா பார்த்து பேசுற? என்ன பார்த்து பேச? யாராவது உன்னை ஏதாவது சொன்னாங்களா? ரியா, ஆலியா, விஷயம் என்னன்னு சொன்னாதானே தெரியும் பிராச்சி. அம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. என்னால உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. எனக்கு தெரியும், அதனாலதான் கேக்குறேன், என்ன ஆச்சுன்னு உண்மையை சொல்லு.
நான் வந்து எல்லாம் சீக்கிரமா சரியாயிடும்னு நினைச்சேன். அதாவது நீங்க, நான், அப்பா, அப்புறம் ரியா எல்லாரும் ஒன்னா ஒரு ஃபேமிலியா இருப்போம்னு நினைச்சேன். ஆனா நான் தான் உன்னோட ஃபேமிலி. நீ தான் எனக்கு மொத்த ஃபேமிலியும். இங்க பாரு, சில சமயம் வாழ்க்கையில எல்லா உறவுகளும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஆனா எந்த உறவு நம்ம கூட இருக்கோ அதுல அன்பு நிறைஞ்சிருக்கணும், அதுல அன்பு நிலைச்சிருக்கணும். உறவுங்கிறது எனக்கு எதுவும் புரியாமலாம் இல்ல, எல்லாம் புரியுது. ஆனா உனக்கு நிறைய விஷயங்கள் குறையா தெரியுதல்ல. அதான் நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் இருக்கோமே, அதனால நமக்கு எந்த குறையும் இருக்காது. சரிதானே? நம்ம கிட்ட மத்ததெல்லாம் இல்ல, ஆனா பாசம் இருக்கு. எந்த அளவுக்கு அன்பு இருக்குன்னா, என் பிராச்சியோட கண்ணுல கண்ணீரை பார்க்க முடியாது. நீ கஷ்டப்படுறத என்னால தாங்கிக்க முடியாது. நீ சிரிக்கும் போது உன் முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? உன் சந்தோஷம் தான் என்னோட சிரிப்பு. உனக்காக தான் நான் வாழ்றேன். நீ அழுதேன்னா அப்புறம் நான் ஒருவேளை இந்த உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் உனக்கு வாங்கி கொடுக்க முடியும்னா நான் வாங்கி கொடுத்திருப்பேன். ஆனா இப்ப எல்லாம் நாசமாயிடுச்சு. நீங்க தான் எனக்கு எல்லாமே, நீங்க தான் என் உலகமே. முடிஞ்சதுல நீங்க எப்பவும் என்ன இப்படி சிரிக்க வச்சுட்டே இருங்க. இதுக்கு மேல என்னால முடியாதுமா. எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க கிளம்புங்க. போய் உங்க ரூம்ல உட்காந்து எவ்வளவு வேணாலும் அழுங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஐ டோன்ட் ஹேவ் டைம். யூ டோன்ட் ஹேவ் டைம். உனக்கு புரிய வைக்க எனக்கு டைம் இல்ல. நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு. சரிதா அம்மாக்கு மேட்சிங் பிளவுஸ் தேவைப்படுது. வாங்கிட்டு வரலன்னா வீட்டையே ரெண்டாக்கிடுவாங்க. அழக்கூடாது. போயிட்டு வரேன். எனக்காக நீங்க நிறைய பண்ணிட்டீங்கம்மா. இப்ப நான் உங்களுக்காக பண்ண வேண்டிய நேரம். ஏன்னா அப்பதான் நீங்க யாருக்கும் தெரியாம மூலையில போய் உட்காந்து அழ மாட்டீங்க. ஏன் கண்ணுல கண்ணீர் வருது உங்களால பார்க்க முடியாதுல்ல? அப்படி இருக்கும்போது நீங்க அழறத என்னால எப்படி பார்க்க முடியும்? எனக்கும் அது வலிக்குது. எனக்கு புரிஞ்சிருச்சுமா. நீங்க அப்பாவை உயிருக்கு உயிரா காதலிக்கிறீங்க. அதே மாதிரி அப்பாவும் உங்களை ரொம்ப ரொம்ப காதலிக்கிறாரு. இந்த உலகத்துல எல்லாரை விட அவர் தான் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு. ஆனா இப்போ அவர் மீரா ஆண்டிய கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னா அதை தாங்க முடியாம தவிக்கிறீங்க, துடிக்கிறீங்க. எனக்கு புரியுதுமா. வெளியில காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி முயற்சி பண்றீங்க, நடிக்கிறீங்க. நீங்க இழந்ததை நான் மீட்டு கொடுப்பேம்மா. உங்களையும் உங்க காதலையும் நான் சேர்த்து வைப்பேன். நீ எனக்கு என் காதலை திருப்பி கொடு. நான் ப்ராமிஸ் பண்றேன். நான் அம்மாவுடைய காதலை அவங்களுக்கு திருப்பி தரேன். எப்பவும் நீங்க தான் தியாகம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. என்னாலயும் முடியுமா? நான் ரன்பீரை விட்டு விலக போறேம்மா. என் காதலை தியாகம் பண்ண போறேன். அப்பதான் உங்க காதல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அப்பா கூட இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்கீங்க. நீங்க மேட் ஃபார் ஈச் அதர்மா. இனிமே நீங்க அழக்கூடாது. உங்களை நான் அழ விட மாட்டேன். நீங்க சிரிக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அத நான் பார்க்கணும். எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இனிமே உங்க சந்தோஷத்துக்கு நான் தான் பொறுப்பு. வீடு முழுக்க டெக்கரேட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. ஆனா என் சந்தோஷம் எங்க போச்சுன்னு தெரியல. நான் சோகமா இருக்கேன், நான் கோபமா இருக்கேன். ஆனா அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் முடிஞ்சிடாது பிரகியா. ஏன்னா இதை முடிவு பண்ண வேண்டியது நீயும் நானும் தான். மத்தவங்க யாரும் இதை முடிவு பண்ண முடியாது. சூஃபியான், நீ என்ன நினைச்ச? எனக்கு எதுவும் தெரியாதுன்னா, ஆனா என்கேஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு விஷயம் தெரிஞ்சது. யாருக்கு தெரியுதோ இல்லையோ கண்டிப்பா உனக்கு தெரியும். ஷிம்லாவோட பெரிய நியூஸ் சேனலான பெரிய யுனைடெட் இந்தியா ஓனர்ல எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு நியூஸ பத்தி தெரிய வருதா இல்ல நீ மோப்ப முடிச்சிடுறியா? அதெல்லாம் விடு. எப்படியும் கல்யாணம் ஆக போகுது. என்னோட வாழ்த்துக்கள். ஹேய், தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்ஸ். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? இல்ல, நான் நல்லா இருக்கேன். எனக்கு ஒண்ணும் இல்ல. எதையோ இழந்த மாதிரி இருக்க. What's wrong? சரி, அதெல்லாம் போகட்டும். சரி, ஒன்னும் பத்தி சொல்லு. நீ எப்படி இருக்க? எப்படி போயிட்டு இருக்கு?
ஹவுஸ் கெனாத் எப்படி இருக்கா? ஏய், என்னாச்சு? உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிய போகுது? இதெல்லாம் நியூஸ்ல வராது. உண்மைதான், அது இருக்கட்டும். என்னாச்சு? அவ கல்யாணம் பண்ணிக்க போறா, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன இது காமெடியா இருந்ததுன்னா உண்மையிலேயே ரொம்ப மோசமான காமெடி. ஏன் இப்படி எல்லாம் பேசுற? போன வாட்டி ராக் கான்சர்ட்டுக்காக சிம்லா வரும்போது நீங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல பேரா இருந்தீங்க. அவ உன் கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்தா, இப்ப இன்னொருத்தரோட சந்தோஷமா இருக்கா. ஆனா என்ன வாழ்க்கை இது? நாம யார காதலிக்கிறோமோ அவங்களதான் நம்ம வெறுக்கிறோம். நான் அவளை காதலிச்சேன், ரொம்பவே காதலிச்சேன். ஆனா அவ என்னை விட்டுட்டு போயிட்டா. ஜூட், இந்த காதல்ல ஒரு குப்பப்பா. புல்ஷிட். இல்ல எனக்கு வேஸ்ட் குப்பை மாதிரி எல்லாம் தோணல. இந்த காதல் இருக்கே, அது நாமளா வர வச்சுக்க முடியாது, அதுவா நமக்குள்ள வந்துரும், அப்புறம் இருந்துகிட்டே இருக்கும். இத நீ சொல்றியா? நீ யார காதலிச்சியோ அவ உன்னை விட்டுட்டு போயிட்டா. அது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓ அப்படியா? அப்புறம் எதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிற? ஐ மீன், முதல்ல பிரக்யா, இப்போ மீரா. சரி, என்ன விடு, உன்னை பத்தி சொல்லு. அப்படி என்ன நடந்துச்சு? அவ உன்னை விட்டுட்டு உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட போயிட்டா. உண்மையை தெரிஞ்சுக்கணுமா? அவன் என் வாழ்க்கையில வரலனா எனக்கு காதல்னா என்னன்னு தெரிஞ்சிருக்காது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் காதல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்ப எனக்குள்ள காதல் வந்துச்சோ அப்ப அவன் என்னை விட்டுட்டு போயிட்டா. Do you love her? நடக்கிற சில விஷயங்களுக்கு நம்ம கிட்ட பதில் இருக்காது. எனிவேஸ், நான் கிளம்புறேன். நோ வெயிட். நலங்க ஆரம்பிக்க போகுது. நலங்க முடியற வரைக்கும் இரு. முக்கியமான வேலை இருக்கு. சரி, அப்படி என்ன வேலைன்னு என்கிட்ட சொல்லு, நான் தெரிஞ்சுக்கிறேன். நான் வாழ்க்கையில எதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதை அவ என்ன பண்ண வைக்கிறா. நான் டவுட்ல தான் இருந்தேன், ஆனா பிரக்யா எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டா. என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. காதலுங்கிறது வினோதமான ஒண்ணுதான். யார் மேல நம்ம ஆசைப்படுறோமோ அவங்க தான் நம்மள நோகடிக்கிறாங்க. அத்த, நேத்து என்கிட்ட என்ன சொன்னீங்க? ரன்பீரை நீ ஜாக்கிரதையா பாத்துக்கோ, அப்படி இல்லைன்னா உன்னை விட்டுட்டு அவன் பிராச்சி கிட்ட போயிடுவான்னு சொன்னீங்கல்ல. அப்புறம் பிராச்சியோடைய மாமா வச்சு எமோஷனல் கேம்லாம் ஆடவே கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அத்த. டோன்ட் வரி, இந்த மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏன்னா இந்த தடவை என் கேம் பிளானே வேற. சோ ரன்பீர் எனக்கு நிச்சயமா சொந்தமாக போறான். ரியா, நீ என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. அதுக்கு அவசியமே இல்ல அத்த. சீரியஸ்லி எனக்கு நீங்க தேவைப்படல. எனக்கு நல்லா தெரியும் இந்த வாட்டி ஜெயிக்க போறது நான் தான். நீ என்ன பண்ண ரியா? நீங்க பண்ண முடியாத ஒரு விஷயத்த நான் பண்ணிட்டேன் அத்த. அந்த விஷயத்த பல்லவி ஆண்டியால கூட பண்ணவே முடியாது, சஞ்சுவால பண்ண முடியாது, பல்லவி ஆண்டி ஹார்ட் அட்டாக்கால பண்ண முடியல, சில படம் உலகத்துல வேற எதாலையும் பண்ண முடியல. அந்த மாயா கூட ஒர்க் அவுட் ஆகாம போயிட்டா. ஆனா நான் சாதிச்சிட்டேன். எஸ் அத்த, இனிமே ரன்பீர் மொத்தமா எனக்கு சொந்தமாயிடுவான். அதத்தான் நான் கேக்குறேன் ரியா, அப்படி நீ என்ன பண்ண? உங்களுக்கே தெரியும், பிராச்சி அவ அம்மா மேல உயிரை வச்சிருக்கா. அதனால அவங்க அம்மாக்காக என்ன வேணாலும் பண்ணுவா. You know that right? நான் அதுதான் பண்ணேன். சோ இந்த முறை பிராச்சி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இந்த வாட்டி ரன்பீர் நான் பொய்யா இல்ல, உண்மையாவே சொந்தமாக்க போறேன். And guess what? இது வேலை செய்தத, இது ஒர்க் அவுட் ஆகுது. Could you please elaborate ரியா? I'll do that. நான் கண்டிப்பா சொல்றேன் அத்தை. பிராச்சியோட சந்தோஷம் பிராச்சி அம்மா கிட்ட இருக்கு, அப்புறம் பிராச்சி அம்மாவோட சந்தோஷம் யார்கிட்ட இருக்கு? நான் அந்த சந்தோஷத்தை பிராச்சிக்கு கொடுத்துட்டேன். பிராச்சியோட அம்மாவுக்கு நான் என் அப்பாவை கொடுத்துட்டேன். And guess what அத்தை? அவ ஒத்துக்கிட்டா. எஸ், அவ ரன்பீர் முகத்தை இன்னொரு தடவை பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நான் அவகிட்ட என்ன சொன்னேன்னா, டாட் எனக்காக தான் மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க போறாரு, நான் மட்டும் வேண்டான்னு சொன்னா அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாருன்னு சொன்னேன். அதான் நடக்க போகுது அத்தை. டாட சம்மதிக்க வைக்க போறேன். அவர்கிட்ட சொல்லுவேன் மீரா ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்க வேண்டான்னு சொல்லுவேன். பிராச்சி அம்மாவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லுவேன். எஸ் ரியா, Prachi, open the door. சரிதா ஆண்டி. அவன்கிட்ட நான் வீட்ல இல்லைன்னு சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ ஆண்டி. பிராச்சி வீட்ல இல்லப்பா. ஆச்சரியமா இருக்கு. பிராச்சி வீட்ல இருக்காளா இல்லையான்னு நான் உங்ககிட்ட கேட்டேனா? பிராச்சி எதுக்காக உங்ககிட்ட அந்த மாதிரி சொல்ல சொன்னா? பிராச்சி எதுக்காக என்ன சந்திக்க விரும்பல? பிராச்சி
பிராச்சி அட ஐம் சோ சாரி. நான் தேவையில்லாம தப்பா பேசிட்டேன் உங்களை. ஐம் சாரி. அது வந்து தப்பு என்னோடது தான். பரவாயில்ல, இருக்கட்டும். என்னாச்சுன்னு சொல்லு. பிராச்சி வந்தானா நான் அவகிட்ட அவளை தேடி வந்தேன்னு மட்டும் அவகிட்ட சொல்லிடுங்க. நான் சொல்லிடுறேன். தேங்க்யூ. அப்புறம் சரிதா ஆண்டி அவ வந்தானா அவளை பத்தி நான் ரொம்ப கவலைப்பட்டேன்னு சொல்லிடுங்க. சொல்லிடுறேன். தேங்க்யூ. சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். பாய். பாய். பிராச்சி, எங்க இருக்க? வெளியில வா. அவன் போயிட்டான். என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. என்கிட்டே போய் பேசுறியா? ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ற. எனக்கு முழு உரிமை இருக்கு. என்ன நடந்துச்சு சொல்லு. நான் அப்புறம் சொல்றேன். ஐ ப்ராமிஸ். கண்டிப்பா உங்களுக்கு எல்லாம் சொல்றேன். இங்க பாருமா, காதல்ல சின்ன சின்ன சண்டைகள் வர்றது சகஜம்தான். ஆனா எது நடந்தாலும் அதெல்லாம் மறந்துரு. பையன் ரொம்ப நல்ல பையன். அவன் உன்னை காதலிக்கிறான். அவன் இப்படி எல்லாம் டென்ஷன் படுத்தாத. எனக்கு அந்த நோக்கம் இல்ல. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவனை நான் டென்ஷன் ஆகாம பாத்துக்கிறேன்.